அனைவருக்கும் நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை. கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் புச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி நெக்சன் டிவி சேனல் அனைவருக்குமே நமஸ்காரம். நெக்சன் டிவி சேனலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நிறைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் போதாமையினால் நம்மளால் பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் நிறைய பேர் அன்பர்கள் உங்களுடைய சந்தேகங்கள், ஏன்னா அந்த ஆடி மாத பலன்கள் மற்றும் ஆங்கில மாதத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலனும் நீங்கள் சிறப்பாக பார்த்துட்ருக்கீங்க, வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்சன் யூடியூப் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதத்துடைய, தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய சிறப்பு பலன்கள் என்ன. அது என்னங்க, ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். ஏன்னா முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதங்கள் சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதங்க. ஆவணி மாதம் ஏன்னா ஆடி மாதம் இந்த அம்மன் வழிபாடு, கோயில் வழிபாடு, பல விஷயங்களை நம்ம செய்யக்கூடாத விஷயம்லாம் இருக்குது ஆடி மாதத்தில். அதெல்லாம் தவிர்க்கக்கூடிய அமைப்புகள்லேருந்து நம்ம இந்த ஆவணி முகூர்த்த மாதத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. அப்படி தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய சிறப்புகளில் நமக்கு முகூர்த்த மாதம் அப்படிங்கிறத விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் உண்டு. அதன் வரிசையில் இப்போ 17ஆம் தேதி ஆரம்பிக்குது ஆவணி மாதம், ஆகஸ்ட் 17 ஆரம்பிக்குது, ஆவணி 1ஆம் நாள் அப்படிங்கிறது. இதில் சிறப்பான இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி 3ஆம் தேதி வரக்கூடியது அதாவது திங்கக்கிழமை வருதுங்க, அவிட்டம். ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது இந்த பூநூல் அணியக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியதுங்க, சிறப்பான நன்னாளுங்க. இதில் இந்த மாதம் ஒரு வாஸ்து நன்னாள் வருதுங்க, 22/8ஆம் தேதி. அதாவது 22/8வது மாதம் ஆவணி 6ஆம் தேதி வருதுங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வாஸ்து நன்னாள் முகூர்த்த மாதத்தில் வரக்கூடிய அமைப்பு மிக சிறப்பு அப்படிங்கலாம். ஏன்னா ஆடி மாதம் நம்ம ஒரு செயல்பாடும் செஞ்சுருக்க மாட்டோம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஆடி 18க்கு அப்புறம் செய்யலாம், ஆவணி பிறக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலேயே நம்ம இருந்திருப்போம். ஸோ இது மிக மிக அற்புதமான வாஸ்து நன்னாள், அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்த விஷயம், ஆவணி மாதத்தில் 22/8, அதாவது ஆகஸ்ட் 8 22ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை அது பிறக்குதுங்க. குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை பிறக்கக்கூடிய மகா சங்கடகரா சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடியது, காரிய தடையை நீக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதம் மிக அற்புதமான மாதத்தில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய அமைப்பு. அது வியாழக்கிழமை பிறக்குது அப்படிங்கிறது நம்ம குருவுடைய அனுகிரகமும் அருளாசியும் அன்று நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஆண்டு நம்ம இந்த விநாயகர் வழிபாடு எடுக்கிறது அது தனி நம்ம பதிவுலேயே தரோம். ஸோ அது பதிவு எடுக்கும் பொழுது நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆவணி மாதம் இன்னொரு சிறப்பு, நல்ல சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/8/2024 கோகுலாஷ்டமி வருது. அது திங்கக்கிழமை பிறக்குதுங்க. இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா சிவன் வழிபாடு பிரதோஷம்ங்க, அதே கிருஷ்ணர் வழிபாடு, நாராயணனுடைய வழிபாடு அப்படின்னா அஷ்டமி திதியில் பிறந்திருக்கக்கூடிய கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பகவான் அவதரித்த நாள் அப்படிங்கலாம். ஸோ ஆவணி மாதம் கோகுலாஷ்டமி ஒரு அற்புதமான நன்னாளாக நம்ம கொண்டாடுவோம். இது ஒரு சிறப்புங்க. அடுத்த விஷயம், சனி மகா திசை அப்படிங்கிறதுல கேள்விப்பட்டிருக்கீங்க. சனி பகவானுடைய தாக்கம் இருக்கக்கூடியவங்க இந்த சனி பகவானுடைய ஜெயந்தி விழா ஆவணி மாதம் வருதுங்க. இது எத்தனாம் தேதின்னு பார்த்தீங்கன்னா 27/8/2024. இந்த நாள்லேயும் நமக்கு சிறப்பான வழிபாட்டு முறைகள்லாம் உண்டுங்க. அதாவது கருப்பு எள் வச்சு வஸ்திர தானமெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வழிபாடு எடுக்கணும். அதுக்கு தனி ஒரு வீடியோ நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்ம மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பான பதிவாக ஆவணி மாதத்துடைய, தமிழ் மாதத்தினுடைய பலாபலன் என்ன பயன்பாடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் பரிகாரத்துடன் சிறப்பாக சொல்கிறோம். வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நீங்கள் உன்னதமான பலனை அடையலாம்.
இனி பார்க்க போகிறது ஆவணி மாதத்துடைய பொது பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். அப்போ பொது பலன்கள்னா கிரக கோச்சாரத்துடைய அமைப்பு. ஒவ்வொரு பாவகத்திலையும் கிரகம் மாதக்கோள்களாகவும் வருடக்கோள்களாகவும் நகருது. அப்போ இந்த நகர்வுகளை வச்சு தான் நம்ம கோச்சார பலன் தமிழ் மாதத்துடைய இந்த ஆவணி மாதத்துடைய பலாபலனை சொல்கிறோம். அப்போ பொதுவான பலன் எவ்வளவு நமக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். மேற்படி நம்ம ஃபுல்லாக எல்லாத்துடைய டீட்டெயிலும் நம்மளுடைய தசா புத்தி, நம்மளுடைய ஜனன ஜாதகத்துடைய அமைப்பு, கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள், என்ன கிரக சேர்க்கையோடு கோச்சார கிரகம் இணையுது, இத்தனை விஷயம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்க. அதனால் இந்த பொது பலனை நீங்கள் பயனடையணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு துல்லியமாக சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்துடைய அமைப்பை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல என்னுடைய ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை தெரிஞ்சு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேறலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசி நேயர்களே வணக்கம். உங்களுடைய ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல அன்பு பண்பு கொண்ட உங்களுடைய அதாவது இலகிய குணம் அப்படின்னா அவங்க கிட்ட தாங்க. எதையுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடியவங்க, தானம் தர்மம் தரக்கூடிய செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஒவ்வொரு பாவத்திலையுமே ஒரு 3 நட்சத்திரங்கள் பயணிக்குது. அப்போ கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுடைய நட்சத்திரமும், ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண பகவானுடைய நட்சத்திரமும், மிருகஷீட நட்சத்திரமும் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி தாங்க. எதையுமே சிந்தனையோடு செயல்பாடோடு ஒரு ஊக்கம் ஆக்கத்தோடு செயல்படக்கூடியவங்க. எதையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா நீங்கள் தாங்க ஃபஸ்ட்டு முன்னாடி போய் நிற்பீங்க. குடும்ப ஒற்றுமை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. அப்படி நல்ல ஒரு எண்ணங்கள் கொண்ட உங்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா கோகுலாஷ்டமி வரக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஜென்மத்தில் குருங்க செவ்வாய் பகவான் இணைஞ்சிருக்கார். அப்போ மங்கள காரியங்கள்லாம் சுபகாரியங்கள்லாம் நீங்கள் எடுத்து செய்யலாம். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. மாணவர்கள் நல்ல ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு வரக்கூடிய ஏதாவது கல்லூரியாக இருக்கட்டும் அல்லது மேற்படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புக்கு இவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு பகவான் ஒரு அடுத்த இடத்துக்கு போய் நம்ம செய்யும் பொழுது அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய செயல்பாடை விட வெளியூர் வெளிநாடு தேசம் செல்லும் போது அவங்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். ஸோ இது கிரக கோச்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். அப்போ ஜென்மத்தில் குரு அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்வோம், ஒரு வனவாசம். அப்போ சுபகிரகங்கள் சேரும் பொழுது அது ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுத்துருது. குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லை, தாமதமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை செல்வம் வரக்கூடிய மாதமாக தென்படுதுங்க. ஆடி மாதம் சில விஷயங்களை காரியத்தடையெல்லாம் இருந்துச்சுன்னா ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன். அப்போ 4னா என்னதுங்க, வண்டி வாகனம் வீடு இந்த யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்போ புது வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, அதே போல் மனை வாங்கக்கூடிய இடம் வாங்கி வச்சுருக்கோங்க வீடு கட்டலாமா அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சுமூகமான மாதமாக தென்படுகிறது. மேற்கொண்டு கவர்மெண்ட்டுக்கு எதிர்பார்த்து அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான வெற்றியை தரக்கூடியதும் எடுத்த காரியமெல்லாம் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக ரிஷபத்துக்கு தென்படுதுங்க. மேற்கொண்டு 5ஆம் இடத்துல கேது. குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் ஆரோக்கிய கவனமாக இருக்கும். அது ஒரு 15 வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்களை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக போயிட்டு வர சொல்லுங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு அவங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பை வச்சு தான் சொல்லணும். எல்லாமே இதிலேயே தீர்க்கமாக சொல்லணும் அவசியம் கிடையாது. ஏன்னா கோச்சார கிரகத்துடைய அமைப்பு நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த விஷயமெல்லாம் என்னன்னா கிரக கோச்சாரத்துடைய அமைப்பு சந்திர பகவானுடைய நகர்வுகளை வைத்து தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நல்ல ஒரு மாதமாக இருக்குதுங்க. மகா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு எடுத்துக்குங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும் அப்படிங்கிறது. அது ஆகம விதிப்படி அருகம்புல் வச்சு வழிபாடு எடுக்கிறது. அதே போல் நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஜாதக அமைப்பை வச்சு நீங்கள் கேட்டுக்கலாம் சந்தேகங்களாம். மேற்கொண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தொழிலையாக இருக்கட்டும் அல்லது வெளிநாடு யோகத்தில் இருக்கட்டும், ஒரு ஷேர் மார்க்கெட்டிங்கில் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, நல்ல வருமானம் கண்டிப்பாக வருங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா கிரக அமைப்பு சூப்பராக இருக்குது.
ப்ளஸ் நீங்கள் கவர்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அல்லது கவர்மெண்ட்டுக்காக நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு தென்படுது. அதை பயன்படுத்திக்கிங்க. எந்த ஒரு விஷயமும் நம்ம கோச்சார கிரகங்கள் வரும் பொழுது நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அந்த அமைப்பை கொண்டு இந்த மாதம் நமக்கு நல்ல காசு வருமாங்க, நமக்கு இந்த மாதம் நல்ல ஒரு விஷயத்தை வந்து இறங்கி துணிஞ்சு நம்ம அந்த செயலை செய்யலாமா, இது மாதிரி நிறைய பேர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க. அப்போ இந்த விஷயம் நமக்கு நடக்குமா அப்படிங்கிறத நம்ம கோச்சார கிரகங்கள் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற காலகட்டத்தை சொல்லக்கூடியது ஜனன ஜாதகங்கள். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுவுக்கு தானம் கொடுங்க. சனிக்கிழமை செய்யுங்க, அது ரொம்ப விசேஷம். சனி பிரதோஷம் இந்த மாதம் வருது. ஸோ சனி பிரதோஷத்துக்கு விசேஷமாக 3 அபிஷேக பொருள், பால், தேன், விபூதி வந்து சிவனுக்கு கொடுத்து வில்வ இலை கொடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிங்க. சிறப்பான மாதமாகவும் நல்ல ஒரு மாதமாகவும் நீங்கள் எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறும். அப்படிங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் ரிஷபராசி நேயர்களாக ஒரு நல்ல மாதமாக பயன்படுத்திக்கிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.